கடகம் ராசி சந்திர பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை ரகசியம் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். எந்த விஷயம் எப்படி நடக்கும், உங்களோட ராசி அதிபதி யார், அந்த கிரக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிலையின் மாற்றங்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகம் ராசி உணர்ச்சி பூர்வமானவங்களாக இருப்பீங்க. அதிகமாக எல்லோரும் மீதும் அக்கறை கொண்டவங்களாக இருப்பீங்க. உங்களோட குடும்பத்தின் மீதுமே ரொம்பவுமே முக்கியத்துவம் கொண்ட நபர்களாக இருப்பீங்க. மென்மையான குணம் உங்ககிட்ட இருக்கும். அதே சமயம் உங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிஞ்சி போராடக்கூடிய தன்மை கடகராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். தாராள மனப்பான்மையோடு மற்றவங்களுக்கு உதவியை கேட்காமலே செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க தான் கடகராசி அன்பர்கள். நீங்கள் உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனாலையும் உங்கள் ராசிக்கு நண்டு சின்னமாக இருக்கிறதுனாலையும் எல்லா விஷயத்திலையுமே தெளிவான சிந்தனையோடு நண்டு பிடி போட்டு உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் அனைத்துமே சாதிச்சு கொள்ளக்கூடிய இயல்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்க மீது எல்லோர் மீதுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். பிறர் மீது அக்கறை காட்டுவீங்க. உதவி தேடி வந்தவங்களுக்கு நீங்கள் ஓடி போய் உதவி செய்வீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அன்புக்குரியவங்களுக்காக எந்த ஒரு தியாகத்தையுமே மன துணிவோடு செய்வீங்க. மென்மையாக நீங்கள் இருந்தாலுமே உங்களோட குடும்பத்தின் நலன் கருதி வரக்கூடிய ஆபத்தை துணிந்து போராடக்கூடிய குணம் இந்த கடகராசிகாரர்கிட்ட இருக்கிறதுலே ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு குணம் மற்றும் நேர்மையால் மற்றவங்களோட மனதை கவரக்கூடிய இயல்பு உங்களுக்கு இருக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெறணும், தடைகளை நீக்கணும், இந்த ஒரு அமைப்பு உருவாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெறலாம். சந்திரனின் பரிபூரண அருளும் கிடைக்க நீங்கள் திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுமே நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். கடகராசி அன்பர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட அவங்களோட சொந்த ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தை இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி நல்ல ஒரு முறையில் தீர்வு பெற்றிருக்காங்க. கிரக அமைப்புகள் என்ன மாதிரி இருக்குது, இதற்கு என்ன ஒரு பரிகாரம், அனைத்து வித சந்தேகத்துக்குமே நீங்கள் ஜோதிடர்கிட்ட ஃபோன் பண்ணியே அனைத்து வித சந்தேகத்தையும் தீர்த்துக்கலாம். கடகராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள், என்ன மாதிரியான சாதகம், உங்களுக்கு என்ன பலமாமையும் என்ன பலவீனமாக நடக்கும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த கடகம் ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரமும் இருக்குது. கடகராசியின் அதிபதி மாதக்கோள் என சொல்லக்கூடிய சந்திர பகவான் தான். 2வது சரராசியாக கடகராசி பார்க்கப்படுது. பஞ்சபூதத்தில் நீரின் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த கடகம் ராசி. இதை ஒரு பெண் ராசியாகவும் சொல்கிறாங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்துலையும் பிறந்தவங்க இந்த கடகராசிக்குரிய நபர்களாக இருப்பீங்க. இந்த ராசிக்கு ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இதெல்லாமே நட்பு ராசியாக இருக்கும். இந்த கடகராசி நண்பர்களோட உள்ளமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தா, கடகராசிக்காரங்களுக்கு மேலோரிடத்தில் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகமாக இருக்கும். நடுத்தர உயரம் கொண்டவங்க நீங்கள். சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பருமன் ஆகியிருக்கும். கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடும் கொண்டவங்களா நீங்கள் இருப்பீங்க. அழகான வில் போன்ற புருவம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். பேச்சில் ஒரு உறுதி இருக்கும். மென்மையான குரலை தான் நீங்கள் பேசுவீங்க. நல்ல ஒரு ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் கொண்டவங்களா கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை கொண்டவங்களாகவும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவங்களாகவும் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எல்லோருக்கிட்டையுமே சகஜமாக பழகி எதையுமே எளிதில் கிரகித்துக்குவீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே தீர ஆலோசனை செஞ்சு செயல்படும் தன்மை உங்ககிட்ட இருக்கிறதுலே சிறப்பான தன்மை அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்பட்டு துணிந்த பின் துயரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்பதான் நண்டு பிடி போட்டு அனைத்து விஷயத்தையுமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இருக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராகம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடிய தன்மை ரொம்பவுமே சிறப்புன்னு சொல்லலாம்.
இந்த ராசி வந்து ஜலராசியாக இருக்கிறதுனால கற்பனை திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ஞாபக சக்தியும் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்போ கூட்ட கேள அப்படி தெளிவாக சொல்வீங்க. உங்ககிட்ட பழகிறது கடினம் அப்படின்னு உங்களோட நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட பழகிட்டா உங்களை விட்டு பிரியவே முடியாது. தன்னை நம்பியவங்களுக்காக எல்லா வித உதவியுமே நீங்கள் செய்வீங்க. இதனால தான் பாருங்கள், அடிக்கடி நீங்கள் மற்றவங்ககிட்ட ஏமாந்தும் போவீங்க. பிடிவாத குணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். என்னதான் தியாக மனப்பான்மை இருந்தாலுமே வாக்களித்தவங்களுக்காக சொன்னதை நீங்கள் செய்யாமல் இருக்கவே மாட்டீங்க. சொன்ன சொல் நீங்கள் எப்பவுமே தவறியதா உங்களோட அகராதியிலே இருக்காது. உங்ககிட்ட ஒரு உதவியை வாங்கிட்டு அதை மறந்தால் கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. அவங்க மறுபடியும் உதவி கேட்டால் கூட தயங்காமல் செய்வீங்க. கள்ளம் கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளித்தனம் கொண்டவங்க தான் கடகராசி அன்பர்கள். நீங்கள் எப்பொழுதுமே யாருக்குமே எந்த ஒரு இடையூறும் உங்களால் ஏற்படாது. மற்றவங்களோட விருப்பத்திற்கு மதிப்பு கொடுத்து தங்களுடைய கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இயல்பு உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தா, இவங்களுக்கு வாழ்க்கக்கூடிய துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. எவ்வளவுதான் உழைச்சாலும் கடகராசிக்காரங்க வந்து ஏதாவது அதை குறை சொல்லிட்டு தான் இருப்பீங்க. தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவீங்க. சில நேரத்தில் கொஞ்சம் பேசுவீங்க, ஆனால் அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆரம்ப கால வாழ்க்கை வசதி குறைந்து இருந்தாலும் உங்களுடைய இல்வாக்கை அமைந்ததுக்கப்புறம் ரொம்பவுமே உற்சாகமாக செயல்படுவீங்க. சுகத்துக்கு மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை பெருசுப்படுத்த மாட்டீங்க. தன்னோட நாளில் ஆடம்பர வசதியும் சுகபோக வாழ்க்கையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோர் மீதும் ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்கும். பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கடகராசியில் பிறந்தவங்க சுகவாசிகளாக வாழ்வதை விரும்பக்கூடியவங்க. எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவங்க. கையில் பணம் இல்லாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. நீங்கள் கடன் கொடுக்கும் பணம் எதுவுமே திரும்பி வராது அப்படிங்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லது. பண விஷயத்தில் நெருங்கி பழகுறவங்க கூட உங்களுக்கு பிரச்சனையை தந்திருப்பாங்க. செலவிற்கேற்ற பணவரவு இருந்தாலும் சேமிப்பு உங்ககிட்ட இருக்காது. சிறு வயதிலிருந்தே சுயமாக வீடு, மனை, வாசல், வண்டி வாகனம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கும். சுகபோக வாழ்க்கையை உங்களோட சொந்த முயற்சியில் வாழ்ந்திருப்பீங்க. கடகராசிக்காரங்களுக்கு கடன் வாங்குறது பிடிக்காது. பெற்றோர் ஏற்படுத்தி விட்டு சென்ற கடனாக இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அது எல்லாமே உங்களோட வாழ்நாளில் அடைச்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. சுபகாரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்கிறதும் பொதுநல காரியத்துக்காக செலவு செய்கிறதும் உங்களுக்கு வாடிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பெண் குழந்தை யோகம் இருக்குது. அப்படி இருந்தாலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு சிலர் ஆண் வாரிசுக்காக சில வேண்டுதலை வச்சு அதன் பிறகு ஆண் வாரிசு கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே தொழில் ரீதியாக பார்த்தா சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி கடகராசி. அடிக்கடி உங்களோட வேலை விஷயமா வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வேலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. கலை, நடிப்பு, ஆராய்ச்சி துறை, உணவுப் பொருட்கள், சமையல் செய்யும் கலை இதில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு இருக்குது. கலைநுட்பமும் வாக்கு சாதுரியமும் உங்ககிட்ட இருக்கிறதுனால திறமையாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. கடகராசிக்காரங்க தங்களை கொஞ்சம் எப்படின்னா உங்களோட உடல்நிலையை சரியாக பராமரிக்க நினச்சிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தா 1, 2, 9, 10. கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள் மற்றும் வியாழன். உங்களுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை கடகராசி அன்பர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே தடை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை சிவபெருமானால் நீங்கள் பெற முடியும். கடகராசி அன்பர்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ராசிக்கான வீடியோவுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நம்மளோட சேனலில் அனைத்து ராசிக்குமே உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான ரகசியம் இருக்குது, என்ன விதமான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.